அந்த செலோ டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த முன்னோட அந்த ஷேக் இருக்காது. ஆனால் பேக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரெயின் கவர் வச்சு கவர் பண்ணுவோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டாபிக் பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா NS200க்கு லக்கேஜ் கேரியர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பைக்கில் எப்படி லக்கேஜ் வந்து பேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் கூட உள்ள அந்த குட்டி பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லி மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். May I come in? ஃபர்ஸ்ட் வந்து NS200 லக்கேஜ் கேரியரோட லுக்கை பார்ப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 950 ருபீஸ் வந்துச்சு, வெறும் இந்த டாப் கேரியர் மட்டும். இது கூட பார்த்திங்கன்னா சேடில் ஸ்டே இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷனோட வரும். சேடில் ஸ்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000லேருந்து 1200 ருபீஸ் வரும். நான் வாங்கும்போது அங்கே சேடில் ஸ்டே வந்து ஸ்டாக் இல்லை, வெறும் டாப் கேரியர் மட்டும் இருந்துச்சு. அதனால் நான் இது மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த லக்கேஜ் கேரியர் பார்த்திங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கேரியரில் வந்து எவ்வளோ லக்கேஜ் லோட் பண்ண முடியும்னு நான் ஒரு சின்ன பிக்கு போகிறேன், அதிலே நீங்கள் பாருங்கள். பிக்சரில் பார்க்குற இவ்வளோ திங்ஸ் வந்து நான் லாங் டிரைவுக்கு நான் வந்து கேரி பண்ணி எட்டு போயிருந்தேன். இது வந்து இந்த லக்கேஜ் கேரியர் பார்த்திங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ NS200ல் பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் லக்கேஜ் கேரியர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிமாலயனோட லக்கேஜ் கேரியர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 600லேருந்து 800 ருபீஸ் வரைக்கும் வரும். ஸோ ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இந்த லக்கேஜ் கேரியர் பார்த்திங்கன்னா ஸ்மாலாக காம்பாக்டாக இருக்கும். இதில் வந்து நம்மளால் ஹெவி லக்கேஜ் வந்து கேரி பண்ண முடியாது. ஒரு சின்ன லக்கேஜ் வந்து நம்மளால் கேரி பண்ண முடியும். சிலருக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு தடவை மூணாரில் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது அந்த கிளாம்ப் வந்து பிரேக் ஆயிடுச்சு ஹெவி லக்கேஜ் வச்சு ஓட்டும்போது. அதுதான் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஹைவேஸில் மவுண்டன்ஸில் ஓட்டும்போது நல்லா தான் இருக்கும். ஆஃப் ரோடிங்கில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இதில். மற்றபடி இது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ NSக்கு வந்து செகண்ட் லக்கேஜ் கேரியர்னு பார்த்தா நான் கையில் வச்சுருக்க இந்த லக்கேஜ் கேரியர் தான். இது வெறும் டாப் கேரியர் தான். இது கூட நான் வந்து சேடில் ஸ்டே வாங்க மிஸ் பண்ணிட்டேன். நான் நிறைய ஷாப்பில் வந்து விசாரித்து பார்த்துட்டேன். இந்த சேடில் ஸ்டே மட்டும் தனியாக தர மாட்டாங்க, வாங்கினா மொத்தமாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஷாப்பில் இந்த சேடில் ஸ்டே மட்டும் தனியாக கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 3வது லக்கேஜ் கேரியர் என்ன பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் மேலே எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நான் வந்து டாப் பாக்ஸ் வச்ச கேரியர் நான் வாங்கவே இல்லை. டாப் பாக்ஸ் கேரியர் வச்ச வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லக்கேஜ் கேரியர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஸோ லக்கேஜ் கேரியர் தேவை, வந்து ஆலன் கீஸ் தேவை. ஏன்னா ஆலன் கீஸ் தான் அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். டபுள் சைட் டேப் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம டபுள் சைட் டேப் ஒட்ட தான். ஏன்னா இது போயிட்டு அடியில் உட்காரனால அடியில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிலியன் சீட்டில் ஒரு செலோ டேப் வந்து ஒட்டுவோம். அது எதுக்குன்னு சொல்லி வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லக்கேஜ் கேரியர் இன்ஸ்டால் பண்ண நம்ம வந்து பிலியன் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இப்போ பிலியன் சீட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பிலியன் சீட்டை கழட்டி தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஆலன் கீ வச்சு இந்த 4 ஸ்க்ரூ வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். கரெக்ட். இப்போ ஆலன் கீ வச்சு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதோட ஸ்க்ரூஸ் வந்து பத்திரமா ஒரு இடத்துல சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அந்த சைடும் இப்போ ரிமூவ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வாசர் வந்து உள்ள ஸ்டிக்காக இருக்குது. இது வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 வாசரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 ஸ்க்ரூ அந்த 4 வாசரையும் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம லக்கேஜ் கேரியர் இன்ஸ்டால் பண்ணுவோம். லக்கேஜ் கேரியர் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு நேராக ப்ளேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போ மிச்சருக்கு அந்த 2 ஸ்க்ரூவையும் போடுங்க. இப்போ வந்து ஆலன் கீ வச்சு ஃபுல்லாகவே அதை டைட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச உங்கள் ஹேண்ட் டைட் மட்டும் வச்சாவே போதும், ரொம்ப டைட் பண்ண வேணாம். ஏன் ரொம்ப டைட் பண்ண வேணாம்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து அந்த லக்கேஜ் கேரியர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருவோம். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த ஹேண்ட் டைட்டே போதுமானது. ஸோ எந்த ஷேக் இல்லாமல் இதாக இருக்குன்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ தாங்க லக்கேஜ் கேரியர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சாச்சு. இந்த லக்கேஜ் கேரியர் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரேக் லைட் எந்த இதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, கரெக்டாக இருக்கும். எவ்வளோ லக்கேஜ் வச்சாலுமே கரெக்டாக அந்த பிரேக் லைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து உங்கள் பிரேக் இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த லக்கேஜ் கேரியரில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம பேக் சீட்டை வச்சு லாக் பண்ணும்போது
இந்த போர்ஷன் வந்து நம்ம ஆடிக்கிட்டே இருக்கோம், தெரியுதுல்ல, இந்த போர்ஷன் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகும். இப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பேக் சீட்டோட இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நாபு தெரியும். இந்த நாபில் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பை ரோல் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை செல்லோ டேப் இந்த இடத்துல வச்சு சுற்றினாலும் சரி தான். ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ முன்னை விட அந்த ஷேக் இருக்கவே இருக்காது. ஆனால் அது கொஞ்சம் மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க, உள்ளே லாக் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேக் இருக்கவே இருக்காது. ஸோ நார்மலாக எப்பயும் போல் இருக்கும். இந்த லக்கேஜ் கேரியரோட லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். கேரியரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டில் ஸ்டே இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் மறக்காமல் ஸ்டாட்டில் ஸ்டே இருக்க மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக லக்கேஜ் கேரியர் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ எப்படி பைக்கில் வந்து லக்கேஜை பேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லக்கேஜை பேக் பண்ணுவோம். பேக் பண்ணிவிட்டு அடுத்து ரெயின் கவர் வச்சு கவர் பண்ணுவோம். அடுத்து பஞ்சி கார்ட்ஸ் வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். லக்கேஜுக்கு பதிலாக இந்த பேக்கில் வந்து நான் டவலும் பெட்ஷீட்டும் வச்சு நான் இப்போதைக்கு சும்மா லாக் பண்ணுறேன். ஸோ லக்கேஜ் மாதிரி நினச்சிங்க. ஸோ இதுதான் ஒரு லக்கேஜ் பேக் தான். ஸோ என்கிட்ட வந்து ரெயின் கவரில் நான் மேக்ஸிமம் இந்த தார்பாய் தான் யூஸ் பண்ணுவேன். தார்பாய் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்று, நான் டென்ட்டுக்கு போடும்போது அடியில் அந்த தார்பாய் வச்சுப்பேன். ரெண்டாவது என்ன, பைக்கில் வந்து லக்கேஜை பேக் பண்ணிப்பேன். மூணாவது, ரெயின் எதுவும் வருது இல்லை டென்ட்டுக்கு முன்னாடி எதுவும் போடணுன்னா சும்மா அந்த பஞ்சி கார்ட்ஸை வச்சு இந்த லாக்கில் பஞ்சி கார்டை போட்டு ஏதாவது மரத்தில் டைப் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த பேக் இந்த சென்டராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பேக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். கவர் பண்ண இந்த லக்கேஜ் வந்து நம்ம இந்த பஞ்சி கார்ட்ஸை வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்க கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்ராவல்ஸ்பாட் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அமர். பாய். வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க.